வணக்கம். ஸ்ரீராம் சாரோட மிக ஆழமான தத்துவங்களை அலசி ஆராயும் இந்த சிறப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கையும் இந்த உலகத்தையும் நாம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத முற்றிலுமா மாத்த போகுது. ஆமாங்க, ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட். நம்மளோட ஈகோ, இந்த இயற்கை, அப்புறம் மகிழ்ச்சி, இதையெல்லாம் பத்தி நாம இதுநாள் வரைக்கும் வச்சிருந்த எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்க தயாராகலாம் வாங்க. இப்போ ஒரு நிமிஷம் இத கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்க பாதமும் நீங்க போட்டிருக்கிற அந்த விலை மதிப்பற்ற ஷூவும் ஒரே நேரத்துல காணாம போயிடுதுன்னு வச்சுப்போம். இப்போ சொல்லுங்க, இந்த ரெண்டுத்துல எதை திரும்ப பெறுவது உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கும்? அந்த ஷூவையா இல்ல உங்க பாதத்தையா? என்ன ஒரு கேள்வி இல்லையா? பதில் ரொம்பவே வெளிப்படையானது. கண்டிப்பா பாதத்தை திரும்ப பெறுவது தான் நமக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கையில நாம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படிங்கிற முரண்பாட்டை இது எவ்வளோ அழகா உணர்த்துது பாருங்க. ஒரு பக்கம் தலை, கழுத்து, பாதம் மாதிரியான இயற்கையின் அல்லது இறைவனின் சாதனைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் கிரீடம், நெக்லஸ், ஷூ மாதிரியான மனிதர்களோட சாதனைகள் இருக்கு. நாம என்ன பண்றோம்? இந்த மனிதர்கள் உருவாக்குன நகைகள், அலங்கார பொருட்கள் மேலதான் அலாதியான மோகம் வச்சிருக்கோம். ஆனா உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சிக்கான ஆதாரம் இந்த இயற்கை நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இலவசமா கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடலும் உறுப்புகளும் தான் அப்படிங்கிறத நாம ரொம்ப வசதியா மறந்துடுறோம். இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆனா ரொம்ப எளிமையான உண்மை என்ன தெரியுமா? தலைவலியே இல்லாத ஒரு சாதாரண தலை இருக்கு பாத்தீங்களா? அது வைர கிரீடம் வச்ச தலையை விட பல மடங்கு சந்தோஷமானது. ஒரு கிரீடத்தை அடையணும்னு நம்ம எத்தனையோ துன்பங்களை சந்திக்கிறோம். ஆனா மனித சாதனைகள் எல்லாமே இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பரிசுகளுக்கான வெறும் அலங்காரங்கள் மட்டும்தாங்க. வெளியில இருக்கிற பொருட்களை வச்சு சந்தோஷத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நமக்குள்ளேயே இயல்பா இருக்கிற அந்த மகிழ்ச்சியை உணர்றதுதான் நம்மளோட உண்மையான நோக்கமா இருக்கணும். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். புரிதல் அப்படிங்கிற மாய வலையிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு பார்ப்போம். இங்க கம்யூனியன், அதாவது ஒன்றிணைதல், அப்புறம் கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பு, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கம்யூனியன் அப்படிங்கிறது மூளையால செய்யப்படுற பகுப்பாய்வோ வார்த்தைகளோ கிடையாது. அது இதயத்தோட மொழி. அது ஒரு ஆழமான உணர்வு. இப்போ என் கை எனக்கு தான் சொந்தம்னு நான் உணர்றதுக்கு என் கையை பத்தி நான் தர்க்க ரீதியா, லாஜிக்கலா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? இல்லல்ல. அது என்னோடதுன்னு உணர்ந்தாலே போதும். உண்மையான பந்தத்துக்கு புரிந்து கொள்ளுதல் தேவையே இல்லைங்க. இத புரிஞ்சுக்க 2 உதாரணங்களை எடுத்துப்போம். ஒரு கை குழந்தைய பாருங்க. அதுக்கு தான் அம்மாவை பத்தி அறிவுபூர்வமா எதுவுமே தெரியாது. அம்மா திட்டினாலும் அடிச்சாலும் அந்த குழந்தை திரும்பவும் அம்மா கிட்டே தான் போகும். ஏன்னா அது முழுமையா சரணடையுது. ஆனா ஆதாம் எடுத்துக்கோங்க. கடவுளோட கட்டளைய லாஜிக்கலா புரிஞ்சுக்க நினைச்சு வேண்டான்னு சொன்ன அந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டான். அவனுக்கு அறிவும் தர்க்கமும் கிடைச்சது நிஜம்தான். ஆனா அவனோட நிம்மதியும் சந்தோஷமும் முழுசா பறி போயிடுச்சு. கடவுள அல்லது இந்த இயற்கையை புரிஞ்சுக்க நினைக்கிறது நம்ம ஈகோவோட வெளிப்பாடு. அங்கிருந்து தான் துன்பமே தொடங்குது. இப்போ இயற்கையே தெய்வம், நம்ம கண்ணெதிர நடக்கிற அற்புதங்கள் பத்தி பார்ப்போம். ஒரு சாதாரண கரும்பு செடி எடுத்துப்போம். முதல் படியா அதோட வேர்கள் பூமியில இருக்கிற சேற்றையும் தண்ணீரையும் உறிஞ்சுது. 2வது படியா ரொம்ப அமைதியான, நம்மளால விளக்கவே முடியாத ஒரு மர்மமான வேலையை இயற்கையாங்க செய்யுது. 3வது படி, அந்த சாதாரண சேறு இனிமையான சர்க்கரையா மாறுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற கோடிகளுக்கான விஞ்ஞானிகள் பல கோடி வருஷங்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி செஞ்சாலும் ஒரு பிடி சேற்ற சர்க்கரையா மாத்த முடியுமா? வாய்ப்பே இல்ல. ஆனா எந்த சத்தமும் இல்லாம ஒரு சாதாரண செடி தினமும் இந்த மாபெரும் அற்புதத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? படைச்சவனும் அவனோட படைப்பும் வேற வேற இல்ல. தினசரி நடக்கிற இந்த தாவரவியல் அற்புதத்தை பார்க்கும்போது கடவுளே சர்க்கரையா மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றதுல என்னங்க தப்பு இருக்க முடியும்? படைப்பாளியே இங்க படைப்பா உருமாறி இருக்கார். நாம எங்கேயோ தேடிட்டு இருக்கிற அந்த தெய்வீகம் நம்ம கண்ணெதிரே இயற்கையோட வடிவத்துல செயல்பட்டுட்டு இருக்கு. சரி, இப்போ ஒரு புதிய கோணத்துல சிந்திப்போம். கடவுளை வெறும் அன்பான பிரபஞ்ச தந்தையா மட்டும் பார்க்காம கொஞ்சம் கண்டிப்பான பிரபஞ்ச மாமனாரா கற்பனை செஞ்சு பாருங்களேன். தந்தைனா அன்புனால நம்ம தப்புகளை மன்னிச்சிடுவாரு. ஆனா பிரபஞ்ச மாமனார் அப்படி இல்ல. அவர் விதிமுறைகளை நேசிப்பவர். இயற்கையோட விதிகள் ரொம்ப ரொம்ப கண்டிப்பானது. நீங்க 1000 வருஷம் தலைகீழா நின்னு தவம் செஞ்சாலும் தண்ணி மேட்டிலிருந்து பள்ளத்தை நோட்டி தான் பாயும். அதுதான் இயற்கையோட விதி. அதனால உண்மையான பக்தி அப்படிங்கிறது கடவுளை நம்ம இஷ்டத்துக்கு வழக்க நினைக்கிறது இல்ல. இயற்கையோட இந்த அசைக்க முடியாத விதிகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கிறது தான். அடுத்ததா மகிழ்ச்சியின் ரசவாதம். துக்கத்தோட மறுபக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதன் எந்த குறையும் இல்லாம 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கணும் பாத்தீங்களா? அதுவே ஒரு மிகப்பெரிய பிழை. மனிதர்கள்னாலே குறைகளோட தான் இருப்பாங்க. ஒரு பகுதியில் இருக்கிற குறைகள் அல்லது முழுமையின்மைதான் ஒட்டுமொத்த அமைப்போட முழுமைக்கு காரணமா இருக்கு. ஆமாங்க, மனிதர்களோட இந்த குறைபாடுகள் தான் பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த வடிவமைப்பையே முழுமையடைய செய்யுது. ஒரு மனிதனை அவனோட குறைகளோட அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான புரிதல். நம்ம எப்பவுமே துக்கம் வந்துட்டா அது ஒரு எதிரி மாதிரி தான் பார்க்கறோம். ஆனா
துக்கம் ஒன்றும் அப்படி வெறுக்கப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இயற்கையில ஒரு காய் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழுத்து இனிமையான பழமா மாறுதோ அதே மாதிரி தான் துக்கமும். துக்கங்கிறது மகிழ்ச்சியோட பழுக்காத ஒரு ஆரம்ப நிலை, அவ்வளவுதான். அந்த துக்கங்கிற காய் பக்குவமடைந்து கனிஞ்சு வரும்போது அதுவே மகிழ்ச்சியா மாறுது. அதனால துக்கத்தை எதிர்க்கிறது அப்படிங்கிறது எதிர்காலத்துல வரப்போற நம்ம மகிழ்ச்சியை எதிர்க்கிறதுக்கு சமம். அடுத்து நாம பார்க்க போறது நன்றியுணர்வின் விழிப்பு. நிஜமான அற்புதங்கள்னா என்னன்னு பார்ப்போம். மருத்துவமனைகள்ல தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிற நோயாளிகள் கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்களோட மிகப்பெரிய லட்சியம் என்னவா இருக்கும்னு. தொண்டையில எந்த குழாயும் இல்லாம வாய் வழியா இயல்பா சாப்பிடுறது, யாருடைய உதவியும் இல்லாம அவங்களாவே பாத்ரூம் போயிட்டு வர்றது, கண் முன்னாடி இருக்கிறத தெளிவா பாக்குறது, எந்த மிஷினும் இல்லாம இயல்பா மூச்சு விடுறது, இது மட்டும்தாங்க அவங்களோட வாழ்நாள் கனவாவே இருக்கும். நாம இந்த விஷயங்களெல்லாம் தினமும் ரொம்ப சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதையெல்லாம் நாம ஒரு சாதனையாகவோ ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் நினைச்சதே இல்லையே. நாம எவ்ளோ பெரிய மாயையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு இந்த 0 அப்படிங்கிற ஒற்றை எண் நமக்கு உணர்த்துது. ஆமாங்க, 0. நாம உசுரோட சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத நினைச்சு நாம படுற சந்தோஷத்தோட அளவு இதுதான். உயிரோட இருக்கிறதுக்கு இணையான சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைங்கிறத மறந்துட்டு நம்ம வேற எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற மாபெரும் சந்தோஷங்களை அனுபவிக்க தெரியாம நம்ம முற்றிலுமா குருடர்களா இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய சோகம். இப்ப நாம இந்த அலசலோட உச்சகட்டத்துக்கே வந்துட்டோம். இனிமேல் கடவுளே எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு அதில்லையே இதில்லையே அப்படின்னு புகார் சொல்றத முதல்ல நிறுத்துங்க. உங்க பார்வைய கொஞ்சம் மாற்றுங்க. அதுக்கு பதிலா கடவுளே நான் கேட்காமலேயே எனக்கு ஏன் இவ்ளோ அபரிமிதமான மகிழ்ச்சியை கொடுத்திருக்க அப்படின்னு ஆச்சரியத்தோக கேள்வி கேட்க தொடங்குங்க. நாம சம்பாதிக்காத எத்தனையோ விஷயங்கள் தினமும் நமக்கு இலவசமா வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இத உற்று நோக்கினா மட்டும்தான் இந்த உண்மை உங்களுக்கு புரியும். இறுதியா ஒரு ஆழமான சிந்தனையோட இதை நான் நிறைவு செய்றேன். அறிவுபூர்வமான கம்யூனிகேஷனை விட மௌனமான அந்த கம்யூனிகேஷன் தான் இதயத்தோட உண்மையான மொழி. அதனால உங்க வாழ்க்கைய அறிவுபூர்வமா லாஜிக் பேசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறத உடனே நிறுத்துங்க. உங்களை சுற்றி இருக்கிற இயற்கையோட அற்புதங்களோடும் நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படிங்கிற அந்த மாபெரும் அதிசயத்தோடும் ஆழமா மௌனமா ஒன்றிணைய தொடங்குங்க. அந்த உண்மையான கம்யூனியன் நடக்கும்போது நம்ம தேடல்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து எல்லையற்ற மகிழ்ச்சி மட்டுமே எஞ்சி இருக்கும். இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன்.